வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 4. சரியான சிகிச்சை அளித்து பார்க்காவிட்டால் கண்ணன் நிரந்தர ஊனமாகி விடுவான் என்ற நினைப்பே மயூரியை அதிரச் செய்தது. ஒரு 10 வயது பாலகன். அவனுக்கு போய் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா? இந்த 2 நாட்களிலேயே நடக்கும்போது வலியால் துடிதுடித்து போய்விட்டான். அதையே ஆயுள் முழுவதும் அனுபவிக்க வேண்டுமா? பாதி நேரம் தாய் மற்றும் தமக்கை இருவரின் முகங்களை பார்த்து தனது வலியை மறைத்துக் கொள்ள அவன் பட்ட பாடு வேறு மயூரியின் மனதை பிசைந்தது. தன்னை பார்த்து இருவரும் வேதனை பட்டுவிடக் கூடாது என்கிற எண்ணத்தில் வலியை வெளிக்காட்டிக் கொள்ளவே தயங்கினான் கண்ணன். மயூரிக்கு கண்களிலிருந்து மாலை மாலையாக நீர் சொரிந்தது. தினம் தினம் நம்ப இயலாத எத்தனையோ அதிசயங்கள் இந்த உலகில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை போல ஏதோ ஒரு அதிசயம் நடந்து தம்பிக்கு கால் சரியாகி விடாதா என்று ஏங்கியது மயூரியின் பூமனம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அதிர்ஷ்டம் என்று ஒன்று அவசியம் தேவையல்லவா? என்றைக்கு அவர்களுக்கு அது இருந்திருக்கிறது? இப்போது அதை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு வேதனை மட்டும்தான் அவர்களால் பட முடியும். வேறென்ன செய்ய முடியும்? திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்றார் போல கடவுளைத்தான் வேண்டிக் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் கண்ணீர் மல்க. அப்போது அவள் அமர்ந்திருந்த பெஞ்சின் மறுபுறத்தில், அதாவது அந்த மரத்தின் அந்த புறமாக யாரோ ஒரு பெண் விசும்பலாக அழுது கொண்டிருந்தாள். அதைத் தொடர்ந்து ஒரு ஆணின் ஆறுதல் வார்த்தைகள். நிச்சயம் அது அவளது கணவனாகத்தான் இருக்க வேண்டும். அவனது குரலும் வேதனையோடுதான் ஒலித்தது. ஆனால் தனது வேதனை அந்த பெண்ணுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கொஞ்சம் தைரியமாக பேசுவது போல் பேசிக் கொண்டிருந்தான் அவன். நீங்க பேசாம என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு எந்த குறையும் இல்லாத வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க கிஷோர். நீ முதல்ல இப்படி முட்டாள்தனமா உளறத நிறுத்துறாதா? எனக்கு வேற எவளும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். நான் ஒன்னும் உளரல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க தான் புரியாம பேசுறீங்க. நான் ஒரு வேஸ்ட். என்னால உங்களுக்கு ஒரு புள்ள பெத்து தர முடியல. பாருங்க, இந்த தடவையும் ஒண்ணுமில்லாம போச்சு. ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்த்து காத்திருந்து கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு தெரியறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது கிஷோர். என்னால அதை தாங்கவே முடியல என்று அழுதாள் அந்த பெண். நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேராதான், நமக்கு பிள்ளையே வேண்டாம், அந்த எண்ணத்தையே விட்டுடு. இந்த ஜென்மத்துல நமக்கு கொடுத்து வைக்கலன்னு மனசு தேத்திக்குவோம். ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி கிடந்து அழுது கரைகிறத என்னால சகிச்சுக்கவே முடியல. உன்னை விட எனக்கு ஒண்ணு குழந்தை முக்கியம் இல்ல என்று மனைவியை ஆறுதல் படுத்த முயன்றான் அந்த ஆடவன். இல்ல கிஷோர், முடியவே முடியாதுன்னு டாக்டர் அம்மா சொல்லியிருந்தா விட்டுடலாம் தான். ஆனா நமக்குன்னு ஒரு வாரிசு கிடைக்க வழி இருக்குன்னு தானே அவங்களும் சொன்னாங்க. என்னோட கர்ப்பப்பைக்கு ஒரு கருவை தாங்கி பிள்ளையா வளர்த்து கொடுக்கற அளவுக்கு பலம் இல்ல. அதனாலதான் உண்டாகிற கரு எல்லாமே முழுசா வளராம 3வது இல்லைன்னா 4வது மாசத்திலேயே அழிஞ்சு போகுது. ஆனா ஒரு வாடகை தாய் மூலமா நம்மனால குழந்தை பெத்துக்க முடியும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அத நீங்களும் தானே கேட்டீங்க. நாம அதை ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? குழந்தை நம்மோடதுதான். ஆனா அத பெத்து தர போறது மட்டும்தான் இன்னொரு பெண், அவ்வளவுதானே. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கிஷோர்? நீ சொல்றது எனக்கு புரியுது ராதாமா. ஆனா அந்த மாதிரி ஒரு வாடகை தாய நம்ம எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த வார்த்தைகளை கேட்டதும் சட்டென நிமிர்ந்து உட்கார்ந்தாள் மயூரி. வெகு நேரமாக தேடிக்கொண்டிருந்த புதிருக்கு விடை கண்டுவிட்டவளைப் போல முகம் தெளிவுற்றது. கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்து வந்து தனது முதுகுக்கு பின்னே அமர்ந்து அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணின் முன்னே வந்து நின்று, வணக்கம் மேடம், என் பேர் மயூரி. நான் வாடகை தாயா இருந்து உங்க பிள்ளைய சுமந்து பெற்றுத்தரேன் மேடம் என்றாள், உணர்ச்சிகளை மொத்தமாய் தொலைத்து விட்ட குரலும் முகமுமாக. தேவதை போல ஒரு அழகான பெண் திடீரென்று தங்கள் கண்முன்னே தோன்றி, நான் வாடகை தாயாக இருந்து உங்கள் குழந்தையை பெற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னதை கேட்டு கணவன் மனைவி இருவருமே பலத்த அதிர்ச்சியோடு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க மேடம் என்று தொடக்கத்திலேயே மன்னிப்பை வேண்டிவிட்டு பேச்சை தொடர்ந்தாள் மயூரி. மேடம், நான் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத ஒட்டி கேட்கிற எண்ணத்துல கேட்கல, எதேச்சே என் காதுல விழுந்தது, அவ்வளவுதான். ஏன்னா நான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த மரத்துக்கு அந்த பக்கம்தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் என்றவள் தன்னை பற்றியும் தன் தம்பிக்கு நடந்த விபத்து பற்றியும் தன்னுடைய பண தேவை பற்றியும் சுருக்கமாக அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு
எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம். என் தம்பி பழையபடி எந்திரிச்சு நல்லா நடக்கணும், ஓடி ஆடி விளையாடணும். அதுக்கு பதிலா நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செஞ்சு தரேன் மேடம். என் உயிரை கேட்டா கூட தந்துடுறேன் மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க என்று படார் என்று அந்த பெண்ணின் கால்களில் விழுந்து விட்டாள். ஒரு நொடி திகைத்து விழித்த அந்த பெண் பிறகு குனிந்து மயூரியை தூக்கி நிறுத்தி ஆதூரமாய் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். பிறகு மயூரிக்கு தண்ணீர் கொடுத்து குடிக்கச் செய்து அவளை ஆசுவாசப்படுத்தினாள். மயூரியின் செயல் அவளது மனதை உலுக்கியிருக்க வேண்டும். உன் பேர் என்னன்னு சொன்ன? மயூரின்னு சொன்னதா எனக்கு ஞாபகம். கரெக்டா? மயூரியின் பெயரை மீண்டும் ஒரு முறை அவளிடமே கேட்டு தெரிந்துவிட்டு, உனக்கு உன் தம்பிய ரொம்பவும் பிடிக்குமா மயூரி என்று கேட்டாள் மிகவும் இனிமையான குரலில். ஆமா மேடம், என் தம்பியும் என் அம்மாவும் தான் என்னோட உயிர் என்றாள் மயூரி பெருகி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே. எனக்கும் தான் மயூரி, என் அண்ணனா எனக்கு உயிர் என்று சொல்லிவிட்டு திரும்பி அருகே நின்றிருந்த கணவனை சுட்டிக்காட்டி, இவரை விட எனக்கு என் அண்ணன் மேலதான் பயங்கரமான லவ், அஃபெக்ஷன் எல்லாம் தெரியுமா மயூரி. எங்களோட பிரச்சனை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன் முகத்தை பார்த்தாலே நீ ரொம்பவும் நல்ல பொண்ணு, சுயநலமே இல்லாதவன்னு தெரியுது. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வயித்துல எங்க பிள்ளை வளர்ந்தா அது எங்களுக்கும் எங்க பிள்ளைக்குமே மிகப்பெரிய கொடுப்பினதான் மயூரி. டாக்டர் ஓகே சொன்னா நீ வாடகை தாயா இருக்கிறதுக்கு எங்களுக்கும் பூரண சம்மதம் தான். ஆனா அத பிறகு பாத்துக்கலாம். முதல்ல உன் தம்பிய பாப்போம். இப்படி ஒரு அன்பான பொண்ணுக்கு தம்பியா இருக்கிற அந்த அதிர்ஷ்டக்காரனை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. வா, முதல்ல உன் தம்பிய பார்த்துட்டு அப்புறமா டாக்டர் சிவகுமாரை மீட் பண்ணி பேசுவோம். அவள் கேட்டுக்கொண்டபடி மூவரும் சென்று முதலில் கண்ணனை பார்த்தார்கள். கண்ணனையும் லட்சுமியையும் பார்த்த மாத்திரத்திலேயே ராதாவுக்கும் கிஷோருக்கும் பிடித்து போய்விட்டது. தாய் லட்சுமியிடம் ராதாவை தன்னுடைய உடன்படித்த தோழி என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் மயூரி. தமக்கையை அழைப்பது போலவே ராதாவையும் அக்கா அக்கா என்று கண்ணன் உரிமையாக அழைத்து பேச ராதாவுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. சிறிது நேரம் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு டாக்டர் சிவகுமாரை சந்தித்து பேசினார்கள். ஒரு சில பரிசோதனைகளை முடித்துவிட்டால் அடுத்த நாள் அதிகாலையிலேயே ஆபரேஷனை செய்துவிடலாம் என்று சொன்னார் அவர். ஆபரேஷன் 100% வெற்றியாகுமா என்று குறைந்தது 100 முறையாவது கேட்டிருப்பாள் மயூரி. அதன் பிறகும் விடாமல் அது தொடர்பான விளக்கங்களையும் சந்தேகங்களையும் மருத்துவர் வாயாலேயே கேட்டு தெரிந்து கொண்ட பின்னரே அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கொண்டனர். ஆபரேஷனுக்கு தேவையான முழு பணத்தையும் அன்றே வரவேற்பில் கட்டிவிட்டு வந்தான் ராதாவின் கணவன் கிஷோர். மறுநாள் காலை கண்ணனுக்கு அறுவை சிகிச்சை மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அடுத்த உசேன் போல்ட் உன் தம்பிதாமா என்று சொல்லி மயூரியை பார்த்து சிரித்துவிட்டு போனார் டாக்டர் சிவகுமார். கலங்கிய விழிகளில் கண்ணீரோடும் நிறைந்த நன்றியோடும் ராதாவை பார்த்து கும்பிடப் போன மயூரியின் கைகளை பிடித்து தன்னுடைய நெஞ்சில் வைத்துக் கொண்ட ராதா, எதுக்கெடுத்தாலும் நன்றி சொல்லி சொல்லி என்ன அந்நியமாக்காத மயூரி. நியாயமா நான் தான் உன்னை கையெடுத்து கும்பிடணும், உன் கால்ல பூ போட்டு வணங்கணும். எங்களுக்கு ஒரு வாரிச பெத்து தர போற நீ என்னை பொறுத்த வரைக்கும் எங்க குலதெய்வத்துக்கு சமம். என் உயிர் இருக்கிற வரைக்கும், என் உடம்புல இருக்கிற கடைசி துளி ரத்தமும் சுண்டி போற வரைக்கும் கூட நான் தான் உனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இனி ஒரு தடவை நன்றி சொல்ல என்னை கஷ்டப்படுத்தாத மயூரி. உணர்ச்சி பெருக்கில் பேசிக்கொண்டே போன ராதா இறுதியில் அழுதே விட்டாள். அவளுடைய கண்ணீரும் அந்த வார்த்தைகளும் ஒரு குழந்தைக்காக அவள் எந்த அளவிற்கு ஏங்கி போயிருக்கிறாள் என்பதை மயூரிக்கு புரிய வைத்தன. கண்ணனுக்கு அறுவை சிகிச்சை நடந்து முடிந்து அவன் ஓரளவு நடக்கத் தொடங்கிய பிறகு மயூரிக்கான இரத்த பரிசோதனை மற்றும் உடற்பரிசோதனை, ஸ்கேன் முதலிய பரிசோதனைகளை ஆரம்பித்தார் மருத்துவர். அனைத்து பரிசோதனை முடிவுகளுமே மருத்துவர் விரும்பியபடி அவர்களுக்கு சாதகமாகவே இருந்தது. அனைத்தையும் பார்த்து திருப்தியடைந்த பிறகே மயூரியை வாடகை தாயாக இருக்க ஒப்புதல் அளித்தார் மருத்துவர். பிற்பாடு சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக வாடகை தாய் சிகிச்சை முறை தொடர்பான அனைத்து அக்ரிமெண்டிலும் மயூரி, ராதா, கிஷோர் ஆகிய மூவரிடமும் கையெழுத்து வாங்கிக் கொண்டனர் மருத்துவமனை நிர்வாகத்தினர். அத்தியாயம் 5. மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துக்கொண்டாள் ராதா. கண்ணனும் அடிக்கடி செக்கப்பிற்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும்.
அதோடு வாடகை தாய் சிகிச்சையை தொடங்கிவிட்டால் அங்கே இங்கே என்று மயூரி ராதா இருவருமே அலையக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தனர் மருத்துவர். மயூரியின் சிகிச்சை முழுமையாக முடிந்த பிறகு அவள் கட்டிலை விட்டு 3 மாதங்கள் வரை அசையவே கூடாது என்றும் சொல்லியிருந்தார் மருத்துவர். எனவே அலைச்சலை தவிர்க்கும் விதமாகவும் மற்றவர்களுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது என்பதற்காகவும் மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே தங்கிவிட்டார்கள். ராதா அவர்களோடு நிரந்தரமாக தங்கிவிட கிஷோர் ஊருக்கு சென்று தொழிலையும் கவனித்துக் கொண்டு அவ்வப்போது இங்கே வந்து இவர்களையும் பார்த்து கொண்டான். கண்ணனுக்கு அறுவை சிகிச்சை முடிந்து அவன் நன்றாக நடக்கத் தொடங்கிய பிறகுதான் அவன் ஆபரேஷனுக்கான பணம் கிடைத்த விபரத்தை லட்சுமியிடம் சொன்னாள் மயூரி. முதலில் அழுதார். பிறகு அவரும் ஒன்றும் சொல்லவில்லை. இதை விட்டால் அவர்களுக்கு வேறு வழி இல்லையே. மயூரிக்கு ஒரு பெரிய இடத்தில் திருமணம் நிச்சயமாகி இருப்பதாகவும் இனிமேல் வேலைக்கு வர இயலாது என்றும் சீனிவாச ஐயரிடம் லட்சுமி சொல்லிவிட்டார். மயூரிதான் அப்படி சொல்லியிருந்தாள். மற்றவர்களே சமாளித்து விடலாம், ஆனால் ஆதவனை நிச்சயம் சமாளிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயம் என்று கேள்விப்பட்டாலே வந்து அவளை அடித்து நொறுக்கி விடுவான். அப்படிப்பட்ட கோபக்காரன். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனோடு மயூரி சேர இயலாது. அந்த தகுதி இனிமேல் அவளுக்கு இல்லை என்றாகிவிட்டது. அவள் அவனை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டாள். அதை அவனுக்கும் உணர்த்த வேண்டும். இல்லையென்றால் நிச்சயம் அவளை தேடி அலையத்தான் செய்வான். அவனாக அவளை தேடி கண்டுபிடித்து உண்மையை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவள் முந்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவள் நினைத்ததை சாதிக்க முடியும். ஊருக்கு போனவன் கண்டிப்பாக இந்நேரம் திரும்பி வந்திருப்பான். இதுதான் அவனை சந்திக்க சரியான தருணம். ஒரு முடிவோடு ராதாவிடம் வந்தாள் மயூரி. அக்கா, நான் கொஞ்சம் சின்னியம்பாளையம் வரைக்கும் போயிட்டு வரணும். அப்படியா, வா வா, சேர்ந்தே போகலாம் மயூரி. எனக்கும் வீட்ல படுத்தே கிடந்து ரொம்ப போர் அடிக்குது என்று உற்சாகமாக ராதாவும் மயூரியோடு கிளம்பி விட்டாள். ஏய், நீ எங்க கிளம்புற? டாக்டர் என்ன சொல்லி இருக்காங்க? ஒழுங்கா படுத்து ரெஸ்ட் எடு. கிளம்புறாளாம் ஆளுக்கு முன்னாடி. பட்ரி, நான் மயூரிய கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்று அதட்டி ராதாவை வீட்டிலேயே இருக்க வைத்துவிட்டு மயூரியை மட்டும் அழைத்து கொண்டு சின்னியம்பாளையம் வந்தான் கிஷோர். ஆதவனின் மெக்கானிக் ஷெட்டிற்கு முன்பு காரை நிறுத்த சொன்னாள் மயூரி. இறங்காமல் காருக்குள் அமர்ந்தபடியே அந்த மெக்கானிக் ஷெட்டை ஒருவித ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அவள். இந்த ஜென்மத்தில் இனியொரு முறை இந்த இடத்தை காணும் வாய்ப்பு அவளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆசை தீர அந்த இடத்தை கண்ணுக்குள் நிரப்பிக் கொண்டவள் ஒரு பெருமூச்சுடன் காரை விட்டு இறங்கினாள். அவளை கண்டதுமே வழக்கம் போல அண்ணி என்று உற்சாகமாய் அழைத்த மணியிடம், யாருடா உனக்கு அண்ணி? கண்ட கண்ட பிச்சைக்காரனுக்கெல்லாம் நான் அண்ணியா என்று எரிந்து விழ அதிர்ந்து விழித்தான் அந்த சிறுவன். அவன் மட்டுமல்ல, அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அனைவருமே மயூரியின் அந்த கடும் சொற்களை கேட்டு அதிர்ந்துதான் போனார்கள். மயூரி இங்கே போட்ட சத்தம் பின்பக்கம் ஏதோ ஒரு காருக்கு வீலை பொருத்தி நட்போல்ட்டை டைட் பண்ணி கொண்டிருந்த ஆதவனின் காதில் அச்சரம் பிசகாமல் விழுந்தது. அவனுக்கும் அதே அதிர்ச்சிதான். அந்த அதிர்ச்சி தீருவதற்குள்ளாகவே வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக விடுவிடுவென ஆதவனின் முன்னே வந்து நின்றாள் மயூரி. அவன் முகத்தை பார்க்காமல் எங்கேயோ பார்த்து கொண்டு, எனக்கு வேற ஒரு பணக்காரரோட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு ஆதவன். ரொம்ப பணக்காரங்க, எக்கச்சக்கமான வசதி இருக்கு. அதான் வந்து கேட்டதும் சரின்னு சொல்லிட்டேன். உணர்ச்சியற்ற குரலில் மயூரி சொல்ல, அதை கேட்டு அடிபட்டார் போல நிமிர்ந்தான் ஆதவன். ஆனாலும் கூட தன் செவிகளில் விழுந்த வார்த்தைகளை நம்பாமல், சும்மா விளையாடாத மயூரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் ஆதவன் வருத்தமான குரலில். ஆனால் அதை கேட்டு நக்கலாக சிரித்த மயூரி, நான் ஏன் உன்கிட்ட விளையாட போறேன்? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதோ அங்க வெளிய கார்ல இருக்கிறாரு பாரு, அவரோட தம்பியத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சந்தேகமா இருந்தா வந்து கேளு என்று சொல்ல, அதை கேட்டு முழுவதுமாக இடிந்து போனான் ஆதவன். ஏன் மயூரி, என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு பணக்காரனாக மாட்டேனா? உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்த மாட்டேனா? இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன அவசியம் மயூரி?
கண்ணோரங்களை தாண்டி வெளியே வர துடித்த கண்ணீரை உள்ளே இழுத்துக்கொண்டு ஆதவன் பேச, அதைக் கேட்டு அலட்சியமாக உதடுகளை சுளித்தாள் மயூரி. நீ சம்பாதிச்சு பணக்காரனாகிற வரைக்கும் நான் உன் வீட்ல உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு இருக்கணுமா? அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல. அதோட என்ன தேடி வந்திருக்கிற இந்த பொண்ணான வாய்ப்ப நழுவ விட நான் முட்டாள் இல்ல, புரியுதா? என்னதான் நீ முக்கி முக்கி ஆயுசு முழுக்க சம்பாதிச்சாலும் கூட இப்ப நான் கட்டிக்க போறவரோட சொத்துல 1/4 பங்கு கூட உன்னால சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வசதியானவர். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு ஆதவன். நான் ஒரு மெக்கானிக்கோட பொண்டாட்டின்னு வெளியே சொல்லிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அத ஒரு அசிங்கமா அவமானமா நினைக்கிறேன், அவ்வளவுதான். இரக்கமே இல்லாமல் ஆதவனிடம் சொல்லிவிட்டு அவ்வளவுதான், இனிமேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியே வந்து விட்டாள் மயூரி. உயிரிழந்த பிணத்திற்கு கூட ஒரு அழகு உண்டு. அது கூட இல்லாமல் மரக்கட்டை போல உணர்ச்சிகளை தொலைத்திருந்த மயூரியின் முகத்தை பார்க்க பார்க்க வேதனையாக இருந்தது கிஷோருக்கு. திரும்பி திரும்பி அவளுடைய முகத்தை பார்க்க அவளோ அதே போல கற்பாறையாகத்தான் இறுகி அமர்ந்திருந்தாள். என்ன பிரச்சனை என்று அவளாக வாய் திறந்து சொன்னால் தன்னால் இயன்ற ஏதாவது உதவியை செய்யலாமே என்று அவனும் நினைக்கத்தான் செய்தான். அந்த கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே மயூரியை மிகவும் பிடித்து போனது அவனுக்கு. எப்போதும் அடுத்தவரை பற்றிய சிந்தனை உடையவள், சுயநலம் அற்றவள், அன்பானவள். ஏறக்குறைய அவனது மனைவி ராதாவின் குணத்தையே கொண்டிருந்தாள் மயூரியும். அதனாலே கூடுதல் பாசம் அவள் மீது. ஆனால் மயூரியோ வீட்டிற்கு போய் இறங்கும் வரையிலும் ஒரு வார்த்தை கூட அவனிடம் பேசவில்லை. மேலும் அதே இறுக்கத்தோடவே வீட்டிற்குள் போனவள் தலைவலி என்று சொல்லிவிட்டு ஒரு அறைக்குள் புகுந்து கொண்டாள் ஆசை தீர அழுவதற்கு. அவள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளி மட்டுமே அறியும் தனக்குள் பொதிந்திருந்த வலியையும் வேதனையையும். காதலோடு சேர்த்து தனது காதலனையும் வார்த்தைகளால் கொன்றுவிட்டு தனியே கிடந்து தவித்து துடித்துக் கொண்டிருக்கும் இப்பெண்ணின் மனவேதனையை குறைக்க இறைவன்தான் மேலோகம் விட்டு பூலோகம் இறங்கி வர வேண்டுமோ? 3 வருடங்கள் கழித்து சென்னை மாநகர பேருந்து ஒன்றின் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து வெளியே சிக்னலில் நின்று கொண்டிருந்த வாகனங்களை ரசனையின்றி வெற்றுப்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் மயூரி. அவள் அமர்ந்திருந்த பேருந்தின் பக்கவாட்டில் ஒரு வெள்ளை நிற ஆடி கார் வந்து நின்றது. அந்த காரை கண்டதும் அவளுடைய பார்வையில் இருந்த வெறுமை அகன்று லேசான ரசனை வந்து ஒட்டிக்கொண்டது. ஆமாம், அந்த காரும் அதனுடைய வெண்மையும் ஆதவனுக்கு மிகவும் பிடித்தமானவை. அவனுடைய மெக்கானிக் ஷெட்டிற்கு பல விலை உயர்ந்த கார்கள் எல்லாம் சர்வீஸ்க்கு வரும். ஆனால் இந்த வெள்ளை ஆடிக்கார் வந்தால் மட்டுமே மயூரியை அழைத்துக்கொண்டு இருவருமாக அந்த காரில் ஊரை சுற்றுவார்கள். தொழில் மென்மேலும் வளர்ந்து வசதி வந்துவிட்டால் இதே போல காரைத்தான் வாங்க வேண்டும் என்று அவளிடம் பலமுறை சொல்லியிருக்கிறான் ஆதவன். அவனை பிரிந்து வந்து 3 ஆண்டுகளாகிவிட்டன. இப்போது என்ன நிலைமையில் இருப்பான் என்று அவளால் கண்களால் பார்க்க முடியாதுதான். ஆனால் நிச்சயமாக மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பான். அதை மட்டும் மயூரியால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம், ஆதவன் மிக கடுமையான உழைப்பாளி, பிசாசு போல வேலை செய்வான். சொல்ல முடியாது, அவனுடைய அந்த அயராத உழைப்பின் பலனாக இதோ இதே போல ஒரு காரை கூட சொந்தமாக வாங்கி இருக்கலாம். அவனுடைய பிடிவாதம், ரோஷம் எல்லாம் அவள் அறிந்தவைதானே. அதனால்தானே அதை சீண்டிவிடும் விதமாக பேசி அவனை தூண்டிவிட்டு பிரிந்து சென்றாள் மயூரி. இந்த 3 ஆண்டு காலமாக அவளுடைய ஒட்டுமொத்த பிரார்த்தனையும் கூட அவனுடைய முன்னேற்றத்தை எண்ணிதானே இருந்தது. பெருமூச்சோடு குனிந்து மீண்டும் அந்த காரை பார்த்தாள். மூடியிருந்த கண்ணாடி வழியே காரின் ஸ்டீரிங் வீலை பிடித்துக் கொண்டிருந்த 2 வலிமையான ஆண்கரங்கள் தெரிந்தன. முழுக்கை சட்டையை 3/4 கையை மடக்கி விட்டிருந்தான். வலது கையில் ஸ்மார்ட் வாட்ச். ஆண்மைக்கே இலக்கணம் போல தோன்றிய அந்த வலிமையும் வனப்புமான கரங்கள் அவளை ஆசையோடு இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொள்ளும் ஆதவனின் கரங்களை நினைவூட்டின. அவள் அறியாமல் கண்களில் நீர் துளிர்த்து விட்டது. அவர்கள் இருவரும் கடைசியாக சந்தித்துக் கொண்ட அன்று ஆதவன், உனக்கு இனிமேல் சாக்லேட்டும் கிடையாது, உம்மாவும் கிடையாது என்று சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. மேலும் கண்ணீர் பெருகிற்று.
அவன் என்னவோ விளையாட்டு போலத்தான் அந்த வார்த்தையை சொன்னான். ஆனால் அதுவே நிஜமாகிவிட்டதே. எந்த சாத்தான் அவர்களுடைய தலைக்கு மேல் நின்று அப்படியே ஆகட்டும் என்று சபித்ததோ தெரியவில்லை. இந்த ஜென்மத்தில் அவனோடு அவளுக்கு உண்டான பந்தம் 7 ஜென்மங்களுக்கும் கூடவே தொடர்ந்து வரும் என்று நம்பியிருந்தாள். ஆனால் இந்த ஜென்மத்திலேயே அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த பிறவியில் மீண்டும் அவனை கண்ணால் காண முடியுமா என்பதே சந்தேகம். அப்படியே இருவரும் சந்தித்துக் கொண்டாலும் கூட ஆதவன் அவளை உயிரோடு விடுவானா? மயூரி பேசிய பேச்சுக்கு அவன் இவளை கண்டவுடன் கண்டந்துண்டமாக வெட்டி காக்கைக்கு போடாமல் இருந்தால் சரி. ஆதவனின் நினைப்பில் ஊறி திளைத்துக் கொண்டிருந்த மயூரியை உசுப்பி அவள் இறங்க வேண்டிய நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு போனார் அந்த பஸ்ஸின் கண்டக்டர். அத்தியாயம் 6. மயூரி இறங்கிய பஸ் நிறுத்தத்திற்கு எதிரே இருந்தது அவள் இன்டர்வியூக்கு வந்திருக்கும் ஆதித்யா மோட்டார்ஸ். அது ஒரு பெரிய கார் ஷோரூம். விலை உயர்ந்த வெளிநாட்டு கார்களை விற்பனை செய்பவர்கள். ஷோரூமிற்கு பக்கத்திலேயே அமைந்திருந்தது அவர்களுடைய சர்வீஸ் சென்டர். அதில் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கான இன்டர்வியூவிற்கு தான் வந்திருந்தாள் மயூரி. ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அடங்கிய ஃபைலோடு அந்த பெரிய கட்டிடத்திற்குள் நுழைந்து விசாரித்து அவர்கள் சொன்ன அறைக்குள் போய் அமர்ந்து கொண்டாள். அது அந்த கட்டிடத்தின் 2வது தளம். அவளோடு சேர்த்து இன்னும் சிலரும் அந்த வேலைக்கான நேர்காணலுக்கு வந்திருந்தனர். அனைவரும் அழகான இளம் பெண்கள். வரிசையாக ஒவ்வொருத்தராக உள்ளே அழைக்கப்பட்டார்கள். வந்திருந்த அனைத்து பெண்களும் நேர்காணலை முடித்துவிட்டு வெளியே போய்விட்டார்கள். இறுதியாக மயூரி அழைக்கப்பட்டாள். கதவை தட்டி அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தவள் அனைவருக்கும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு இருக்கையில் அமர்ந்தாள். அவளுடைய அசல் சான்றிதழ்களை வாங்கி நகல் சான்றிதழ்களோடு ஒப்பிட்டு ஒருவர் சரிபார்த்து கொண்டிருக்க மற்றவர் மயூரியிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார் என்று சொல்வதை விட இருவரும் சரிசமமாக உரையாடிக் கொண்டிருந்தார்கள் என்பதே சரியாகும். இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்காக அவர்கள் குறிப்பிட்டிருந்த தகுதிகளை விட சற்று கூடுதலான தகுதி ஒன்று மயூரியிடம் இருந்தது. அது மொழி. மயூரிக்கு கிட்டத்தட்ட 6 மொழிகளில் சரளமாக பேசவும் எழுதவும் வரும். தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலையாளம். அவளை இன்டர்வியூ செய்து கொண்டிருந்த ஆதித்யா மோட்டார்ஸின் சீனியர் மேனேஜர் ராஜேந்திரனுக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகள்தான் தெரியுமாம். எனவே அந்த 3லும் இருவருமே சரளமாக பேசிக்கொண்டார்கள். ஆனால் பிற மொழிகள் அவளுக்கு தெரியுமா என்பதை சோதித்து பார்க்க கூட அங்கே ஆட்கள் இல்லாத நிலையில் மாற்று கருத்துக்கே இடமின்றி ரிசப்ஷனிஸ்ட் வேலை அவளுக்கே உறுதி செய்யப்பட்டது. ஒரு அரை மணி நேரம் அவளை காத்திருக்க சொல்லிவிட்டு பிறகு அழைத்து வேலைக்கான உத்தரவை அவளிடம் வழங்கினார் ராஜேந்திரன். அதை தவிர வேறு சில அக்ரிமெண்ட் பேப்பர்களிலும் அவளிடம் கையெழுத்து வாங்கினார் அவர். இது இந்த கம்பெனியோட ரூல்ஸ் மிஸ் மயூரி. நீங்கன்னு இல்ல, இங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ற எல்லாருக்கிட்டையுமே இப்படி சைன் வாங்குறது வழக்கம்தான். இட் ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி, தட்ஸ் ஆல். இதனால சட்ட ரீதியா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க பயப்பட வேணாம் என்று ராஜேந்திரன் சொல்லவே அந்த அக்ரிமெண்டில் என்ன எழுதி இருக்கிறது என்பதை வாசித்து பார்க்காமலேயே அவர் மார்க் பண்ணி கொடுத்த அனைத்து இடங்களிலும் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாள் மயூரி. அது தனக்கு எழுதப்பட்ட மரண சாசனம் என்பதை அறியாமலேயே. மறுநாள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு வந்து விட்டாள் மயூரி. மேனேஜரிடம் சொல்லிவிட்டு அவர் கொடுத்த ஐடியை கையெழுத்திட்டு வாங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டாள். வரவேற்பில் ஏற்கனவே பணியில் இருக்கும் மணிமேகலை என்ற பெண்ணை அழைத்து, மணி, இவங்கதான் ஆதித்யா மோட்டார்ஸ்ல புதுசா ரிசப்ஷன் வேலைக்கு வந்திருக்க மிஸ் மயூரி, கூட்டிட்டு போ, நீதான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், புரிஞ்சுதா என்று சொல்லி மயூரியை அவளோடு அனுப்பி வைத்தார் ராஜேந்திரன். இளம் மஞ்சள் நிறத்தில் கழுத்து பகுதியை சுற்றிலும் பிரெஞ்சு நாட்டில் பல வண்ண குட்டி குட்டி பூக்கள் எம்ப்ராய்டரி செய்திருந்த ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்திருந்தாள் மயூரி. அந்த ஆடை அவளுக்கு டைட்டாகவும் இல்லை, லூசாகவும் இல்லை. மிகவும் கச்சிதமாக அவளது உடலோடு வாகாக பொருந்தியிருந்தது. மல்டி கலர் துப்பட்டா இடது தோளில் சரிந்து காற்றில் பறந்து கொண்டிருந்தது. வலது கையில் மெல்லிய திக்கான தங்க பிரேஸ்லெட், இடது கையில் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தாள்.
சீரான அளவுகளோடு வெட்டி செதுக்கப்பட்டது போன்று வசீகரமாக இருந்தன அவளது முகத்திலிருந்த அங்க அவயங்கள். தோளில் விரிந்து நெற்றியில் புரண்டு கொண்டிருந்த ஃபெதர்கட் செய்யப்பட்ட கூந்தலை இடது கையால் கோதி பின்னுக்கு தள்ளி கொண்டிருந்த மயூரி எதிரே நின்று தன்னையே விழிகளை உருட்டி பார்த்து கொண்டிருந்த மணிமேகலையை வியர்ந்து பார்த்தாள். என்ன என்று புரியாமல் விழித்தாள் மயூரி. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பிரம்மன்னு ஒருத்தரை சொல்லுவோமே, அவரு ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு எல்லாரையுமே ஒரு குத்துமதிப்பா தானே படைப்பார்? மணிமேகலையின் கேள்வியில் குழம்பி போய் நின்றாள் மயூரி. ஆனால் பொத்தம் பொதுவாக நாலாபுறமுமாக தலையை ஆட்டி வைத்தாள். எதற்கு வம்பென்று. எங்களையெல்லாம் இப்படி ஒரு சுமாரான ஃபிகரா படைச்சிட்டு உன்னை மட்டும் இப்படி சூப்பர் ஃபிகரா ரசிச்சு சில மாதிரி செதுக்கி இருக்கானே அந்த வீணா போனவன் என்று ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனை திட்டுவது போல மணிமேகலை கடவுள் பிரம்மாவை திட்டிக் கொண்டிருக்க, அதன் பிறகே விஷயம் புரிந்து சிரித்தாள் மயூரி. பிறகு, எது நீ சுமாரான ஃபிகரா? ஒழுங்கா கண்ணாடி பார்த்தது இல்லையா? நீ என்னை விட அழகுமா என்றாள் மயூரி. நம்பிட்டேன் என்று கேலியாக நகைத்துவிட்டு, மயூரி உன்னை பார்த்தா எனக்கே ஆசாசையா வருதே. நான் வேணும்னா மும்பை போய் ஆம்பளைய மாறிட்டு வந்து உன்னை கல்யாணம் கட்டிக்கட்டுமா? கண்களில் குறும்பு மிளிர மணிமேகலை மயூரியை பார்த்து கேட்க, உடல் குலுங்கி சிரித்தாள் மயூரி. ரொம்பவும் சேட்டைக்காரியாக இருப்பால் போலிருக்கிறது. மயூரிக்கு இந்த அளவிற்கெல்லாம் நகைச்சுவை உணர்வு கிடையாது. ஏதோ சுமாராக வரும். அதுவும் ஆதவனை பார்த்தால் மட்டுமே. ஆனால் இவள் பார்த்து இன்னும் 10 நிமிடம் கூட முழுதாக முடியவில்லை. அதற்குள்ளேயே இப்படி சிரிக்க வைத்து விட்டாளே. மயூரிக்கு அவளை மிகவும் பிடித்து போயிற்று. பொதுவான அறிமுக பேச்சுக்கு பிறகு ஆதித்யா மோட்டார்ஸ் பற்றிய பேச்சை ஆரம்பித்தார்கள் இருவரும். இங்க கஷ்டமான வேலைன்னு எதுவுமே இல்ல மயூரி. ஷோரூம்க்கு வர கஸ்டமர்ஸ நல்லபடியா வெல்கம் பண்ணணும். அவங்க கேக்குற இன்ஃபர்மேஷனை டக்குன்னு சொல்லணும். தெரியலனா யார்கிட்டயாவது கேட்டுட்டு வந்தாவது சொல்லணுமே தவிர தப்பும் தவறுமா ஏதாவது சொல்லி அவங்கள குழப்பிடக்கூடாது. அவங்க என்ன டவுட் கேட்டாலும் கோபப்படாம பொறுமையா பதில் சொல்லணும். அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி விடணும். ஷோரூம்க்கு வர எல்லா விசிட்டர்ஸ் கிட்டையும் ரெஜிஸ்டர்ல சைன் வாங்கி வைக்கணும். அப்புறம் முக்கியமா எத்தனை போன் கால்ஸ் வந்தாலும் ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கிறவங்க எவ்வளவுதான் மொக்க போட்டாலும் கோபப்படாம பொறுமையா பதில் சொல்லணும். சில பேரு போன் பண்ணி வேணுனே வம்பளப்பாங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசுவாங்க. பதிலுக்கு கோவப்பட்டு நாம ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது. அப்புறம் ஆதித்யா மோட்டார்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. வெப்சைட்டுக்கு போய் தப்பா கமெண்ட் போட்டுடுவாங்க. ஸ்டார் ரேட்டிங்க கம்மி பண்ணிடுவாங்க. கஸ்டமர் விஷயத்துல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும். அட இங்கதானே வேலை செய்ய போற, போக போக ஒவ்வொன்னா நீயே தெரிஞ்சுக்குவ. மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸ் காஃபி, டீ, பால். நீ என்ன இஷ்டமோ குடிப்பியோ அதை சொன்னா கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது வேண்டானா ஜூஸ். அப்புறம் 3rd ஃப்ளோர்ல கேன்டீன் இருக்குது. லஞ்ச் ஃப்ரீ தான். எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டெட் ஃபுட், பட் பியூர் வெஜிடேரியன் ஃபுட் என்று பேசிக்கொண்டே போனவள் ஏதோ ஞாபகம் வந்தவளாய், மயூரி என்று ஆரம்பித்துவிட்டு பிறகு தங்களை சுற்றிலும் பார்வையால் ஒரு அலசிவிட்டு சற்று குனிந்து கொண்டு குரலை தாழ்த்தி மயூரியிடம் பேச ஆரம்பித்தாள். மயூரி, இந்த ஆதித்யா மோட்டார்ஸ எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது. 1ஆம் தேதியானா கரெக்டா சம்பளம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பண்டிகைனா போனஸ், எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாமே நல்லா கொடுப்பாங்க. உடம்புக்கு முடியலனா ராஜேந்திரன் சாருக்கு போன் பண்ணி சொன்னாலே போதும். பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும். அப்புறம் இங்க வேலை செய்யற ஆண்கள் எல்லாருமே ரொம்ப கண்ணியமானவங்க, நம்ம எம்டி உட்பட. ஆனா மாசம் 5ஆம் தேதி ஆனா இங்க ஒரு சைத்தான் வரும். மும்பைல இருந்து பிளைட் ஏறி இங்க வரும். எம்டி சாரோட தம்பி. அந்த நாயோட பேரு சரத். விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம்னு பேர் வச்ச கதை தான் போ. சரியான பொம்பளை பொறுக்கி. பார்வையால துகிலுரிச்சு கண்ணாலேயே கற்பழிச்சிடுவான் சண்டாள பாவி. அந்த நாயோட தொலை தாங்காம எத்தனை பொண்ணுங்க வேலையை விட்டு போயிருக்காங்க தெரியுமா? இப்படி ஒரு தங்கம் போல ஒரு அண்ணனுக்கு தகரம் போல அப்படி ஒரு தருதல தம்பி. தூணுக்கு சேலை கட்டி இருந்தாலே உருவி பாக்குற ஜென்மம். நீ வேற இப்படி தகன்னு தங்க சில மாதிரி ஜொலிக்கிறியா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது மயூரி. கவனமாயிரு மயூரி. 100 மடங்கு கவனம் வேணும், புரியுதா? மணிமேகலையின் பயமும் பதட்டமும் அவளது பேச்சின் பொருளும் விளங்க சற்றே பயத்துடன் மெலிதாய் தலையாட்டினாள் மயூரி. என்றோ இங்கே வரப்போகும் துச்சாதனனை நினைத்து பயந்து கொண்டிருந்தாள் மயூரி. ஆனால் வெறும் வார்த்தைகளாலேயே அவளை மானபங்கப்படுத்த ஏற்கனவே ஒருவன் வெறியோடு இங்கே காத்திருப்பதை
அறிய மாட்டாள் அவள். தொடரும்.